அப்படி இல்லை, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிடிச்ச ஸ்வீட்டு ஈவினிங் செய்ய போகிறேன் அக்கா. நல்லா நான்வெஜ் நம்ம காரசாரமாக இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் வந்து நான் ஸ்வீட் செய்யலாம் வாங்க அக்கா. அதுக்கு என்ன எடுத்துருக்குறேன்னு பாருங்கள். 1 கிளாஸ் பச்சரிசி, பொன்னி அரிசி, பெருவெட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அலசி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிரும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்ல தண்ணியில் கேன் வாட்ரு, டேப் வாட்ரு வச்சு கழுவிட்டு கேன் வாட்டர் இல்லை. இது வந்து 1/2 கிளாஸு ரவை எடுத்துருக்குறேன். எந்த ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் வேர்க்கடலை. இதை தனித்தனியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரவையை வாஷ் பண்ண வேணாம், அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். கடலை அக்கா ஒரு தடவை எப்போவுமே வாஷ் பண்ணுவேன். அது டேப் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வைக்கணும். அரிசியும் நல்லா டேப் வாட்டர் ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சிடணும். அவ்வளோதான். அரிசியை நல்லா கழுவிட்டு அக்கா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ரவையும் ஊற வச்சாச்சு, வேர்க்கடலையும் ஊற வச்சாச்சு. இது எல்லாமே குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாச்சும் ஊறணும். 1 மணி நேரம் ஊறினாலும் ஓகே தான். இது நல்லா ஊறட்டும் அக்கா. அப்புறமா ஈவினிங்காக அக்கா எடுத்து செய்கிற போது அக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த வேர்க்கடலை பாட்டி ஊரில் வேர்க்கடலைலாம் விளையும். வேர்க்கடலை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இது எங்கள் வீட்டில் வேர்க்கடலை அப்பம் இதுக்கு பேர். இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு போகிற வேர்க்கடலை அப்பம். இதெல்லாம் நல்லா ஊறட்டும். இப்போ அக்கா ஊற வச்சு இந்த பச்சரிசியெல்லாம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது ஒரே ஜாரில் இந்த ரவை, இந்த வேர்க்கடலை, பச்சரிசி எல்லாமே ஒரே ஜாரில் போடலாம். இப்போ அக்கா தண்ணியை வடிகட்டிட்டு வரேன். இப்போ அரிசி, ரவை, வேர்க்கடலை எல்லாம் மொத்தமாகவே அக்கா போட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். அரிசி தண்ணி அவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. கெட்டியாக தான் நம்ம அரைக்கணும். அப்பம் செய்கிற அளவுக்கு பதத்துக்கு அரைக்கணும். இந்த வேர்க்கடலை தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இது டேப் வாட்டர் வச்சு 2 தடவை கழுவிட்டு அக்கா நல்ல தண்ணி ஊற்றி கேன் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்குறேன். அதனால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு வரலாம். இப்போது இந்த அளவு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம அந்த வேர்க்கடலை போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாக அரைச்சி ஊற்றும் போதே வாசனையாக இருக்குது. அந்த குறகுறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அக்கா அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் துருவாலாம் இல்லை, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிலே போட்டு ஒரு சுற்றி உள்ளே போட போகிறேன். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் அக்கா. அதே உள்ளே போட்டுருவோம். போட்டு அதை ஒரு குறகுறப்பாக ஒரு சுற்றினா போதும். இப்போ தேங்காய் அந்த அளவு சுற்றிருக்கேன் பாருங்கள். துருவின மாதிரியே சுற்றிருக்கேன்னா இதை அப்படியே எடுத்து அந்த மாவில் போட்டுருலாம். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனு ஆப்ப சோடா மாவு, ஒரு பிஞ்சு சால்ட், அந்த ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு. இப்போ இனிமேல் தான் நம்ம வந்து இதில் ஸ்வீட்டு போட போகிறோம். இதுக்கு இப்போது அக்கா அச்சு வெல்லம் பொடி பண்ணது வச்சுருக்கேன், 3/4 கப்பு போடுறேன். இது வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கெலாம் சுகர் இருக்கிறதுனால அவங்களும் கொடுக்கணுங்கிறதுக்காக அக்கா கம்மியாக போடுறேன். நீங்கள் 1 கப்பு போட்டுக்கலாம், 1.25 கப்பும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் நம்மளுக்கு வந்து மாவு வேகாது அப்பம் ஊற்றும் போது. அதனால் 1 கப்பு, அதுக்கு மேலே ஒரு 1.25 கப்பு போட்டுக்கலாம். இந்த மாவு அளவுக்கு இது நல்லா கலந்துக்கலாம். 1.5 கப்பும் போட்டு செய்யலாம், ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டியில் அக்கா ஆயில் காய வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் காய வச்சுருக்கேன். நம்ம அப்பம் ஊற்றுவோம். குட்டியாக ஒரு கரண்டியை எடுத்து ஒன்று ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் பெரட்டினதுக்கப்புறம் தான் இன்னொன்று ஊற்றும். எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றிக்கலாம். அக்கா ஆயில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை அப்பம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கை வைக்க முடியல, கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இது பாருங்கள், சாஃப்டாக மொறுன்னு இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம மைதா போட்டு மைதா கோதுமை போட்டு தான் அப்பம் செஞ்சுருப்போம். இப்போ இப்படி வேர்க்கடலை அப்பம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ. சூடு கை வைக்க முடியல, நல்லா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுக்கணும். நம்ம வேர்க்கடலை போட்டதுனால இந்த அப்பம் வந்து ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான அப்பம். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட் ரெடி. ஓகே.